Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட் பகுதியில் விற்கப்படும் தர்பூசணி பழங்களில் ரசாயனம் கலக்கப்பட்டுள்ளதா என்பது குறித்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் அருண்குமார். வணக்கம் அருண்குமார், இந்த ஆய்வு குறித்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தரப்பிலிருந்து என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? முழு விவரங்கள். வணக்கம். தமிழகத்தில் கோடை காலத்தில் வெப்பம் தற்பொழுது அதிகரித்து காணப்படுகிறது. வெப்பத்தின் தாக்கத்தை எதிர்கொள்வதற்காக பொதுமக்கள் பழச்சாறு மற்றும் ஜூஸ் வகையிலே அதிகமாக வாங்கி பகிர்கிறார்கள். கோடை காலம் வந்துவிட்டதால் சாலை ஓரங்களில் தர்பூசணி கடைகள் திறப்பது வாடிக்கையாகிவிட்டது. அந்த வகையில் திருப்பூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் கோடை காலத்தை ஒட்டி தர்பூசணி கடைகள் போடப்பட்டுள்ளது. தர்பூசணி பழங்கள் விற்பனை செய்யும் கடைகளில் பழங்களின் தரம் குறித்து திருப்பூர் மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை நியமன அலுவலர் விஜய் லலிதாம்பிகை தலைமையில் குழுவினர் மாவட்டம் முழுவதே அவ்வப்பொழுது ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட் வகையில் உள்ள தர்பூசணியை மொத்த வியாபார கடையில் இந்த ஆய்வு மேற்கொண்டனர். இங்கு விற்பனை செய்யப்படும் பழங்கள் ரசாயனம் கொண்டு பழுக்க வைக்கப்பட்டுள்ளதா என்பது குறித்தும் கிளிகடித்து பழங்கள் விற்பனைக்கு செய்யப்பட்டுள்ளதா என்பது குறித்தும் ஆய்வு மேற்கொண்டனர். அங்கு செயற்கை நிலைமைகள் கலக்கப்படவில்லை என்றும் கெட்டுப்போ அழுகிய பழங்கள் வைக்கப்பட்டிருந்ததாகவும் அவற்றை ஆய்வு கண்டறிந்து பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்தனர். உங்கள் விவரங்களுக்கு நன்றி அருண்குமார். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.